Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை தாங்க. இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு கிறிஸ்பியா கலர்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. பட் எல்லா ரைஸுக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சது கொஞ்சமா கருவேப்பிலை. இன்னைக்கு நான் வாழைக்காவை வந்து இந்த மாதிரி கியூப் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காயை லேசாக வதக்கிக்கலாங்க. இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாழைக்காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம மசாலா ஐட்டங்கள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்டே போட்டுட்டோம்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் கருகிடும், வாழைக்காய் வேகாது. ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம ஸ்டீம்லேயே அப்படியே வேக வைக்க போகிறோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 to 8 minutes குக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இடையில ஒரு தடவை தொடர்ந்து கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க. ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி இடையில பெரட்டி விடுங்க. ஸோ அப்போதான் வாழைக்காய் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வருங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்க நான் ஒன்று கட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி வெந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு குக் பண்ணக்கூடாதுங்க. இது மாதிரி ஓப்பன்லேயே தான் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வாழைக்காய் வெந்துருச்சு. இனிமேல் இப்படி ஃப்ரை பண்ணோன்னா நல்லா வெளியே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பாகி வருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மசாலாலாம் கருக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் வாழைக்காய். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரணும். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா ரைஸுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெளியே நல்லா கிறிஸ்பாக விட்டு எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை ரெடிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.